சூப்பர் ஸ்டார் ரஜினி அதோட சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்தது. சின்ன சின்ன மன வருத்தம்லாம் கிடையாது. சில ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது பத்திரிகையாளர் கூடவும் நானும் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். பெரிய மன வருத்தமாக அவருக்கு எனக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படி ஒன்றும் நான் வந்து அவருக்கு வந்து எனக்கு எதிரியும் கிடையாது, நான் அவருக்கு எதிரியும் கிடையாது, நண்பராக தான் இருக்கோம். அண்மையில் கூட மோகன் பாபு சார் பயணிக்கும் போது ஃபோனில் வந்தார், சரத் இருக்கான்னு பேசினார். அப்படி தான் எந்த ஒரு மன வருத்தமும் கிடையாது. சில காலகட்டத்தில் சில வந்து ஸ்டேட்மெண்ட் வரும்போது இன்றைக்கி கூட பத்திரிகை ஊடகத்தில் அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கும் போது என்னுடைய ஆங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும் போது தவறாக தெரிஞ்சிருக்கலாம், அவ்வளோதான். கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க கதாபாத்திரங்களுக்கும் இதுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளில் நீங்கள் நடித்த கதாபாத்திரங்களுக்கும் மிகுந்த மாறுபாடு. இல்லை, இப்போ வந்து டிஜிட்டலைஸ் ஆன பிறகு கலை உலகம் வேறு மாதிரி தெரியுது எனக்கு. இப்போ வந்து மெனக்கடல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு காட்சிக்கு ஒரு மாஸ்டர் ஷாட்டு, சஜஷன் டு சஜஷன், க்ளோஸ் டு க்ளோஸ், ஒரு ட்ராலி, ஒரு க்ரெயின் இன்னும் இருக்கலாம். இப்போ பார்த்தா எல்லா பக்கமும் மாஸ்டர் ஷாட் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ரிமெம்பரிங் வாட் யூ டிட். ஏன்னா உடனே வந்து இருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு, சார் இந்த கை இங்கே தூக்கிடுறீங்கன்னு சொன்னேன். பட் ஒரு 4 மாஸ்டர் ஷாட் எடுக்கும்போது எவ்ரி டைம் வில் யூ சே த சேம் திங் ஆர் வி டூ த சேம் வேன்றது தெரியல இப்போ. அதனால் மெனக்கடல் அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. அண்டு யங்ஸ்டர்ஸோட திங்கிங் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு அவங்க சிந்தனை ஓட்டம் வேறு. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து அப்போ ட்ராவல் பண்ணதும் இப்போ ட்ராவல் பண்ணும் போதும் அப்போ இருந்த டெடிக்கேஷன், ஒர்க்கு, டிசிப்ளின் வேறு, இப்போ இருக்கிறதும் அதே மாதிரி தான். டிசிப்ளின் எவ்ரி திங் இஸ் சேம், பட் சிந்தனைகள் வேறு. அவங்களோட எடுக்கிற பேட்டர்ன் வேறு, அவங்க வந்து காட்சி வைக்கிற விதம் வேறு, சொல்ல வேண்டிய கருத்துக்கள் வேறு, டைலாக் வந்து வேறு, அவங்க சொல்ல வேண்டிய விதம். இது இப்படிலாம் சொல்லணுமான்னு கேட்டால் இல்லை சார், இதே சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறது. ஸோ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லும் போது அப்போ நான் எடுத்து சொல்லுவேன், இது இப்படி சொன்னால் நல்லா இருக்குமான்னு கேட்குறேன். புரிதல் இருந்தால் அவங்க ஏற்றுக்குவாங்க, இல்லாட்டி இது கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லும் போது ஐ கோ வித் தட். ஸோ நான் வந்து இப்போ பண்ணுற படங்கள்லாம் நீ பார்த்து போர்த்தொழில்னு பார்த்தீங்கனாலே அனதர் ஹீரோ வித் மீ தான் நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கேரக்டராக இந்த படத்துலையும் நான் போய் நடிக்கல. வாரிசில் பண்ணால் கூட தட் கேரக்டர் வாஸ் அ ஹீரோ. இந்த படத்தில் வந்து அந்த தந்தை அவனுக்கு மகனுக்கு ஹீரோ இருந்தால் கூட அந்த கதாபாத்திரம் ஹைலைட்டட் கதாபாத்திரம். வானம் போட்டோட அப்படி தான். இப்போ நான் பண்ணுற படம் எல்லாமே பரம்பொருள் பண்ணாலும் அவங்க கூட அமிதாஷ் இருந்தாப்புல, அதில் வந்து அசோக் செல்வன் இருந்தாப்புல. இப்போ நான் விஜயகாந்த் சன்னோட நடிச்சிட்ருக்கேன் கும்பு சிவியில் பொன்ராம் சார் டைரக்ஷனில். பிரதீப் கூட வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், இப்போது டூடுன்ற படம் பண்ணிகிட்ருக்கேன், கீர்த்தி டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ எல்லாரோடையும் நடிச்சிட்ருக்கேன். ஸோ எவ்ரிபடி ஐ எம் கோயிங் அலாங் வித் அனதர் யங்ஸ்டர். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன்.